வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை அமைதி பேரணி. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தலைவர்களின் சிலைகளை இன்று திறந்து வைக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும் தமிழக அரசு அறிவிப்பு. ஹரியானாவில் கால்வாயில் வாகனம் கவிழ்ந்து விபத்து 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். பாகிஸ்தானில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. எல்லையோர மாகாணங்களில் ராணுவ கண்காணிப்பு தீவிரம். 5வது கடைசி T20 போட்டி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை அமைதி பேரணி நடைபெற உள்ளது. தென்னகத்தின் மிக பெரும் அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை 7 மணிக்கு காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும் என்றும் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை கழக செயலாளர்கள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தலைவர்களின் சிலைகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று திறந்து வைக்கிறார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். கடந்த அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார். இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் பெயர்களை அவர் அறிவித்தார். இதற்கிடையே கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறார். தொடர்ந்து கட்சியின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்ட பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் சிலைகளையும் அலுவலகத்தில் அவர் திறந்து வைக்கிறார். நல உதவிகளையும் அவர் வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் தனது சுற்றுப்பயண விவரத்தை அறிவிக்க உள்ளார். பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொலை செய்தனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது. எனவே எல்லையோர மாகாணங்களில் பாகிஸ்தான் ராணுவம் கண்காணிப்பை பலப்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் கைபர் பதுவங்கா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்குள்ள தேரா இஸ்மாயில் கான் நகரில் ரோந்து சென்றனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் நடத்திய விசாரணையில் அவர்கள் அனைவரும் தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெற உள்ளது. தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய இந்தியாவும் ஆறுதல் வெற்றி பெற இங்கிலாந்தும் போராடும் என்பதால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் துரோகத்தை செய்து உள்ளது என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரை செல்ல வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றும் மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மெட்ரோ ரயில் திட்டம், சாலை பணிகள் திட்டம் உள்பட எந்தொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கவே இல்லை என்றும் இதற்கெல்லாம் மக்கள் தக்க பதிலடி சொல்வார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் எந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதோ
கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி வழங்கி உள்ளனர் என்றும் கூறினார். மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவாங்க. தேர்தல், அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க போகிற டெல்லி, எங்க தேர்தல் நடக்குதோ, எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் மூலம் பொருளாதார ரீதியாக மிதமான வளர்ச்சி மட்டுமே அடைய வாய்ப்பு, பெரிய வளர்ச்சி வர வாய்ப்பு இல்லை என தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் வரி தலைவர் கூறியுள்ளார். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள நிலையில் சென்னை பாரிமுனையில் உள்ள தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் பட்ஜெட் தொடர்பாக துறை சார்ந்த வல்லுநர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் பழனியப்பன் பேசுகையில், இந்தியாவின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது என்றும், பட்ஜெட் மூலம் இந்தியாவின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைய வாய்ப்புகள் உள்ளது என்றும் தெரிவித்தார். So அந்த it's a competitive, I think, system they're going to provide to the states to use the PLI incentives for tourism. Right? So that's very very innovative. என்ன பண்ணிருக்காங்க. And then Udan scheme la they're adding 120 destinations, including helipads and hills and northeast sector. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் வரி தலைவர் ஸ்ரீராம் பேசுகையில், 10,80,000 கோடி மட்டுமே மூலதன செலவுகளுக்கு செலவு செய்யப்படுகிறது. பட்ஜெட் மூலம் பொருளாதார ரீதியாக மிதமான வளர்ச்சி மட்டுமே அடைய வாய்ப்பு, பெரிய வளர்ச்சி வர வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார். Whether it is good or not, அது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, it is not that great because என்ன பண்ணிட்டாங்கன்னா, as against 11,000 crores spending which they have announced for capex, they are going to spend only about 10.8 lakh crores. 10,80,000 கோடி தான் செலவு பண்றாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவத்துறை வல்லுநர் பாலாஜி பேசுகையில், மருத்துவ காப்பீட்டுக்கு வரி விலக்கு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், வரும் காலத்தில் நடைபெறும் GST கூட்டத்தில் வரி விலக்கு வழங்கும் என்றும் நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். அதுவே முக்கியமான ஹெல்த் இன்சூரன்ஸ். நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது உங்களுக்குலாம் தெரியும், எல்லாரும் பிரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு GST எக்ஸம்ஷனோ இல்லை ATD டேக்ஸ் எக்ஸம்ஷனோ கேட்டிருந்தோம். ATD கொடுக்கல. மேபி GST கவுன்சிலில் கண்டிப்பாக அது 18% GST எடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து இதனால் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறோம். கடலூர் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிர் உமிழ் விளக்குகளை மக்களின் பயன்பாட்டுக்காக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் கடலூர் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மின் கம்பத்துடன் கூடிய ஒளிர் உமிழ் விளக்குகள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஒளிர் உமிழ் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், வடலூர் நகராட்சியில் பொதுமக்களின் நலன் கருதி கடலூர் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் ஊக்க நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 125 லட்சம் மதிப்பீட்டில் 108 எண்ணிக்கை கொண்ட அலங்கார மின்கம்பத்தில் 200% திறன் கொண்ட 216 எண்ணிக்கை ஒளி உமிழ் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், வடலூர் நகர்மன்ற தலைவர் சிவக்குமார், நகராட்சி ஆணையர் ரஞ்சிதா மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் கவன ஈர்ப்பு மக்கள் போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் என கோவையில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்து கோவையில் காட்டூர் பகுதியில் உள்ள இந்து முன்னணி மாநகர் அலுவலகத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பு கூறி இருக்கிறது. தீர்ப்பு நகல்கள் கூட பக்தர்களிடம் இருக்கிறது என்றும், ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் முஸ்லிம்கள் இணைந்து பிரச்சனை செய்ததற்காக இந்த நாத்திக அரசாங்கம் ஆனது அங்கு தீபம் ஏற்ற விடவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பழனியில் நடந்த முருகன் மாநாட்டிற்கு யாரையெல்லாம் கூப்பிட்டு நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை அழைத்து மாநாடு நடத்தி உள்ளனர். இதெல்லாம் இந்துக்களை ஏமாற்றும் வேலை. இதேபோல்தான் திருப்பரங்குன்றத்திலும் அவர்கள் அதை செய்யும் போது அதிகாரிகள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கேள்வி கேட்டு இருக்க வேண்டும். ஆனால்
ஒருவரும் அதை செய்யவில்லை என தெரிவித்தார். கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டு மேலே தீபம் ஏற்றணும் அப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மேலே தீபம் ஏற்ற விடுவதில்லை. அங்கே இருக்க பக்தர்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் தீபம் ஏற்றற்காக போய் போராட்டம் பண்ணி கைது செய்யப்படுகிறார். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பாத யாத்திரை சொல்லக்கூடியவர்கள், சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து அதை புனிதமாக அந்த மலை மீது ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மலை மேலே காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் இருக்குது. காசிக்கு சமமான தீர்த்தம் அங்கே இருக்குது. அங்கே நக்கீரனுடைய பாடல் பெற்ற இடம் அது. இந்த முஸ்லீமெல்லாம் சேர்ந்து அவ்வளோ புனிதமான மலையில் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த காவல்துறையானது அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. திருவண்ணாமலையில் மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் 64வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வந்தவாசி தேரடியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயகுருவின் திருவுருவப் படத்தின் முன்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை வன்னியர் சங்கத்தினர் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பாமக அமைப்பு செயலாளர் சக்திவேல், பாமக நகர தலைவர் ராமஜெயம், நகர துணைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 12 பல்நோக்கு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 112 பல்நோக்கு பணியாளர்கள் பதவி உயர்வு கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். அதன்படி முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பணி ஆய்வாளர்கள் 61 பேர், மெக்கானிக் 51 பேர் என பதவி உயர்வு அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அவர்களுக்கான பதவி உயர்வு உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்றது. இதில் 112 பல்நோக்கு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு உத்தரவுகளை தனித்தனியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூரில் குடும்ப தகராறு காரணமாக வாலிபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட மாலையமேட்டு தெருவை சேர்ந்தவர் பெருமாள். இவர் தனது மனைவி சுதா மற்றும் 2 மகள்களுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் வழக்கம் போல பணிக்கு செல்வதற்கு புறப்பட்ட நிலையில் கணவன் மனைவிக்குள் கடன் சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெருமாள் திடீரென தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சுதா கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பெருமாள் தூக்கிட்டு தற்கொலை செய்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை மீட்டு உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் உதவி ஆய்வாளர் பாபு தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவரை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் கிராமம் சாலையூர் பகுதியில் கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயனை மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதத்தால் தாக்கிய சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே கார்த்திகேயன் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய போலீசார் சிறுநாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் சுரேஷ் பணம் வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார். வட்டி விடும் தொழிலுக்கு இடையூறாக கார்த்திகேயன் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபத்தில் இருந்த சுரேஷ் கூலிப்படை ஏவி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதத்தால் கார்த்திகேயனை கொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சுரேஷ், லலிதா, ஆகாஷ் உள்பட மொத்தம் 9 பேரை கைது செய்த கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் கீழ்பெண்ணாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறை மற்றும் பெண்கள் சிறப்பு சிறையில் அடைத்தனர்.
திருப்பத்தூரில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புல்லானேரி சுடுகாடு அருகே மணி என்பவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் மணி வைத்திருந்த செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் திருடி சென்றனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் மணி புகார் அளித்த நிலையில் புகாரை பெற்றுக்கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரை நிறுத்தி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பேசியதன் காரணமாக காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ், விஜய் ஆகிய இவர்கள் மணி என்பவரிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 5க்கும் மேற்பட்ட செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் பூட்டியிருந்த வீட்டில் நுழைந்து 11.5 சவரன் நகையை கொள்ளையடித்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை திருவிக நகர் பகுதியில் வசித்து வரும் விக்னேஷ் பாபு ரேஷன் கடைக்கு சென்று அரிசி, பாமாயில் ஆகியவை வாங்கிவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டில் உள்ள கதவுகள் திறந்தவாறு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் 11.5 சவரன் தங்க நகைகளும் ஒரு ரோலக்ஸ் வாட்ச் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை செய்ததில் ராகுல், சண்முகம் ஆகியோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து புழல் சிறையில் அடைத்தனர். ஓரகடத்திலிருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் படப்பி அருகே வணிக வரித்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படப்பை, பணப்பாக்கம், கிருஷ்ணா காலேஜ் அருகே வணிக வரித்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்து TN10F8734 என்ற 2 வாகனங்களை அதிகாரிகள் மறித்து சோதனை செய்தபோது கம்பெனிகளுக்கு எடுத்து சென்ற பார்ட்ஸ் பொருட்களுக்கு வரி செலுத்தியதற்கான பில் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விசாரணை செய்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு வாகனத்தை எடுத்து செல்லுங்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி அருகே சாக்கடை கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் பாலத்தை நாள்தோறும் அச்சத்துடன் கடந்து செல்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் செல்லும் வாய்க்கால் பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் சாக்கடை கழிவுநீரும் சென்று வருகிறது. இந்த பாலத்தை கடக்க முயன்ற ஒரு விவசாயி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வழிக்கு விழுந்து உயிரிழந்தார். உயிர் பலி ஏற்பட்ட நிலையிலும் மண் அடைப்பை சீர் செய்ய பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வடுகப்பட்டி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விவசாயிகள் அச்சமின்றி செல்ல சாக்கடை கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் பாலத்தை உயர்த்தி கட்ட பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா பூரா அன்றாட பொம்பளைய வயசானவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போற பூரா இந்த பாதையில போறாங்க. இந்த கழுவி வாய்க்கா இது வந்து தாமரக்குளம் நம்பி வர்ற மருகா வாய்க்கா, அது வந்து மருகா தண்ணி வாய்க்கா. மழை காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எப்பயும் போயிட்டே இருக்கும். இந்த பாலம் வந்து வெள்ளக்காரன் காலத்துல கட்டின பாலம். இந்த பாலத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஓட்டம் இருக்கும், அந்த வழியா தண்ணி போயிடும். அந்த ஓட்டம் ஊரா வந்து இந்த கழிவு குப்பையில் அடைச்சு தண்ணி ஊரா மேல போய்கிட்டு இருக்குது. இதுல நடக்க முடியுமா பாருங்க, அப்படியே வழுக்கி விழுந்துருவோம். இதுல ஒருத்தர் உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு. ஒரு வயசானவர் வலிக்கு விழுந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இறந்து போனார். பாவா அவர். சின்ன பிள்ளையெல்லாம் நிறைய வர்றாங்க, விளாடுறாங்க. இங்கக்குள்ள பயமா இருக்கு. விவசாயிகள் போகணும்னா சுற்றி போக வேண்டியா இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஒண்ணு பாலம் புது பாலம் கட்டணும், இல்லைன்னா அந்த தூர்வாரி அடியில அந்த பழைய பொந்து வழியா தண்ணி போறதுக்கு ஏற்பாடு பண்ணுமே. கோவையில் தனியார் மழலையர் பள்ளியில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் மழலை குழந்தைகள் 20 திருக்குறள்களை 1 நிமிடம் 45 வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கோவை மாவட்டம் கொண்டையம் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் மழலை குழந்தைகள் திருக்குறள் ஒப்புவிக்கும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 5 வயது வரையிலான மழலை குழந்தைகள் 3 பிரிவுகளின் கீழ் 20 திருக்குறள்களை 1 நிமிடம் 45 வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை சரஸ்வதியின் முன்னிலையில் நடைபெற்ற சாதனை நிகழ்வில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் கண்காணித்து 3 பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த உலக சாதனை படைத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். விழுப்புரத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி
உதவி கோட்ட பொறியாளர் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இந்தியன் வங்கி எதிரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உதவி கோட்ட பொறியாளர் அக்பர் அலி மற்றும் ரங்கபூபதி கல்வி குழுமத்தின் தாளர் பூபதி ஆகியோர்கள் தலைமையில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தனியார் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் செஞ்சி காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அப்பாண்டை ராஜ் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உள்ளடங்கிய துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினர். கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையின் 7வது மலையில் உள்ள சுயம்புலிங்கத்தை வழிபட பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் மலையேற்றத்திற்காக வரும் பக்தர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், குழந்தைகள், உயர் ரத்த அழுத்தம், இதய பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மலையேற்ற பயணத்தின் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும், பக்தர்கள் தனியாக செல்லாமல் குழுவாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மலையேற்றத்தின் போது தலைவலி, நெஞ்சுவலி, தலை சுற்றுதல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் பயணத்தை தொடராமல் உடனடியாக மருத்துவ குழுவினரை அணுக வேண்டும் எனவும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் வெள்ளையங்கிரி மலையேற்றத்திற்கு செல்லும் பக்தர்கள் பலர் பல்வேறு உடல் உபாதைகள் காரணமாக உயிரிழப்பு ஏற்படும் நிலை தொடர்வதால் மாவட்ட நிர்வாகம் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என வனத்துறை மற்றும் மாவட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த மாணவனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரியை சேர்ந்த மாணவன் தர்ஷன் 5 வருடங்களாக சிலம்பம் கற்று வருகிறார். மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டவர் இவர் பல பதக்கங்களை வென்றுள்ளார். இந்நிலையில் தமிழகம் சார்பில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த தர்ஷன் 1 தங்கம் 1 வெள்ளி வென்று சாதனை படைத்தார். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற தர்ஷன் சென்னை விமான நிலையம் வந்தபோது அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தர்ஷன் பேசுகையில், நான் ஓட்டேரி பிஸ்னஸ் செட்டில்மெண்ட்லேருந்து வரேன். நான் சிலம்பம் ஒரு 5 இயர்ஸாக கற்றுட்டு வரேன். நான் இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் போயிட்டு வந்தேன். அதில் 2 ஃபார்ம் 2 அப்புறம் ஒரு கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணியிருந்தேன். டெல்லி போயிருந்தேன், யூத் கேம்ஸ் நடத்துனாங்க. அதில் 50 மெம்பர்ஸ் மேலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்டேட்டு, ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதில் 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சிங்கிள் ஸ்டிக் மற்றும் வால் வீச்சில் கோல்டோ சில்வரும் எடுத்திருக்கேன். புதுச்சேரியில் அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பழனி, MDS ஊழியர் குப்பம்மாள் உள்ளிட்டோரின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பணி நிறைவு பெறும் அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு இயக்குனர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இதில் கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் கணக்கு அதிகாரி ராணி உட்பட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி 100ஆண்டு விழாவை கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100ஆண்டு திருவிழா பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அண்ணாதுரை, மாவட்ட கல்வி அலுவலர் சுந்தர், உதவி தலைமை ஆசிரியர் சின்னராசா, பேரூராட்சி மன்ற தலைவர் புனிதபதி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் மாணவ மாணவிகளின் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் செய்து காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஐயாராசு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நவநீதம், தமிழ்ச்செல்வன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் 2024-25 ஆண்டில் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் புதுமை பெண் திட்டம் மூலம் ரூபாய் 1000 உதவித்தொகையை 5 லட்சம் மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 3.5 லட்சம் மாணவர்களும் பயனடைந்து வருகின்றனர் என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்கு முன்பாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த தினத்தை எதிர்ப்பு தெரிவித்தும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் கணேசன் பேசுகையில், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், என்பிஎஸ் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், யூபிஎஸ் திட்டத்தையும் முழுமையாக நீக்கிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை தொடர வேண்டும் என்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய செயற்குழு கூட்டத்தின் முடியும்படி இந்த தினம் சிறப்பாக நடைபெற்றுகின்றோம். இந்த திட்டம் ரத்து செய்த முறை இந்த இயக்கமானது இந்த கோரிக்கை வென்றெடுக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம் என்று கேட்டுக்கொண்டேன். அடுத்த கட்டம் உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கையாக அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியரையும் மார்ச் மாதத்தில் மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கருத்தை வெளியிட்டார்கள். அதை பின்பற்றி நாங்கள் செய்வோம் என்று கேட்கிறோம். கணேசன், மாவட்ட செயலர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, மதுரை மாவட்டம். சங்ககிரி அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பு குப்பை கழிவுகளை அகற்ற கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளின் குப்பை கழிவுகளை 14வது வார்டு குறுக்கு பாறைக்கூரில் கொட்டுவதற்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 25 நாட்களாக குப்பை கழிவுகளை அகற்றாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வராததால் ஆத்திரமடைந்த பாமகவினர் பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பு சாலையில் குப்பைகளை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அரசிராமணி பேரூராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15 வார்டுகளிலும் குப்பையை தேங்கி கிடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேரூராட்சியில பலமுறை தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் பலமுறை முறையிட்டோம். அவங்க ஏற்கனவே ஹைகோர்ட் போயிட்டு கலெக்டர் உத்தரவுப்படி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொட்ட முற்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமா அந்த இடத்துல குப்பையை கொட்ட முடியாம, அதே சமயத்துல தேங்கிய குப்பைகளை அகற்றி வேற ஒரு இடத்துலயும் கொட்ட முடியாம ஊர் முழுக்க குப்பை அங்கங்க கொட்டி குப்பை மேட காட்சியளிக்குது. இதனால தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம், துர்நாற்றம், மிகுந்த துர்நாற்றம் நடக்குது. இது ஆர்டிஓ, கலெக்டர், தாசில்தார் இருக்கிற அத்தனை அதிகாரி வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் நேரடியாக முறையிட்டு இருக்கிறோம். தபால் மூலியமாவும் கடிதம் மூலியமாவும் கொடுத்திருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சிறு நடவடிக்கையும் எடுக்கல. பாபநாசம் அருகே மேட்டுத்தெரு செல்வ ஆஞ்சநேயர் ஆலயம் ஓராண்டு வருடாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மேலூர் மேட்டுத்தெருவில் அமைந்துள்ள செல்வ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு வருடாபிஷேகம் நடைபெற்றது. அதில் சமயம் சுவாமிக்கு சிறப்பு யாகங்களும் வடைமாலை, துளசி மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் கும்பகோணம் காவிரி வடிநில உபகோட்டத்தின் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் முத்துமணி, கும்பகோணம் ஆற்று பாதுகாப்பு உபகோட்டத்தின் உதவி செயற்பொறியாளர் யோகேஸ்வரன், உதவி பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் நீர்வளத்துறை பணியாளர்கள், ஆலய அர்ச்சகர்கள் என திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வக்ஃபு வாரிய திருத்த மசோதா அறிக்கை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை அமைதி பேரணி. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. தலைவர்களின் சிலைகளை இன்று திறந்து வைக்கிறார் தாவேகா தலைவர் விஜய்.
பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும். தமிழக அரசு அறிவிப்பு. ஹரியானாவில் கால்வாயில் வாகனம் கவிழ்ந்து விபத்து, 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். பாகிஸ்தானில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை, எல்லையோர மாகாணங்களில் ராணுவ கண்காணிப்பு தீவிரம். 5வது கடைசி T20 போட்டி, இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.